ஓகேவா ராஜு? இல்லை இது கட் பண்ணிடலாமா இந்த டைலாக்? ஹாய், திஸ் இஸ் ஐஷு. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிவ்யூ. அதாவது நேற்று தான் ராயன் படம் பார்த்தோம். அந்த படத்தோட ஒரு நீங்கள் எப்படி நினைக்கணும்னா ஒரு பெரிய ரிவ்யூவர் உட்காந்து பார்க்குறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு 2 தற்கொலை பீப்புள் வந்து எங்களுக்கே வந்து அவ்வளோ ஃபிலிம் நாலேஜ் அப்பெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. ஏதோ எங்களுக்கு நாங்கள் ஒரு காமனராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைம் ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுதான் நாங்கள் சொல்கிறோம். தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. டிஸ்க்ளைமர் போட்டு கேவலமாக பேஷ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அனுஷா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப அவங்களாம் என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியே டைம் போயிடுச்சு. அதனால் அது வந்து எனக்கு தெரியல. சட்டுன்னு ஏதோ உள்ளதான் போய் உட்காந்தோம், அதுக்குள்ளார இது வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகே, அப்படியே ஓ அப்படிலாம் இல்லை. ஆனால் கூஸ் பம்ப்ஸ்னு சில இடத்துலலாம் வச்சுருந்தாங்க. நான் அதை வந்து வந்து ஒரு டி கண்ணியாக இருந்தீங்க, தனுஷ் கண்ணியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு மாஸ் சீன்லாம் வச்சுருக்காங்க. அப்போ வந்து நம்ம கற்றுக்கலாம். அதாவது நாங்கள் பார்க்குறப்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டோரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, கொடுத்த ஹைப்புக்கு வந்து வரத்தான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாரி டிஃபென்சிங்ல இவ்வளோதானா கதை? அப்படி இதுதானே ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப பேஸான ஒரு லைன், அவ்வளோதான். அதை வச்சு அவங்க வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி அதை பண்ணிட்டாங்க. பட் அது நல்லா தான் இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லாமே பக்காதான். பட் ஆமா, யாருக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு? நீங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க, ஸ்பேஸ் கொடுத்தாங்களா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நீங்க கதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அவனை போடுவான், அவன் இவனை போடுவான், அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தான் படமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தெரியாம நடந்து போயிடுச்சு. அதுதான் இது. படமே தெரியாம தான் நடந்துருக்கு. இல்ல டீனா வந்து கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட்ல எழுதி டைரக்ஷன் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணில கிடையாது. அவங்க எஃபர்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறோம், அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளில வந்துருங்க. செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்குலாம் அங்கே எதுவுமே இல்லை. ஏன்னா கதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அது அவன் பெர்ஃபெக்டா அதை தான் பண்ண போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சூரிய ஆக்டிங் வந்து பக்காவா இருந்துச்சு. அவர் வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. பிரகாஷ் ராஜ் வந்து ஏங்க இப்படி நாங்க ஃபர்ஸ்ட் காட்டுறப்போ ஜீவி எல்லாம் போட்டுருந்தா பஜாவது பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கெட்சா இன்னும் எனக்கு ஸ்கெட்சா எதுவுமே ஒரு ஹைப் கொடுத்துட்டாங்க. நல்லா எதுவுமே காட்டலன்னா நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே அவங்க ஏதோ பின்னாடி பெருசா வந்து பண்ண போறாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் என்ன பண்றாங்க, எதுவுமே பண்ணல. நாங்களும் யோசிக்கிறோம், ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு லைனு வந்து டீக்குன்னு எடுத்த மாதிரி வந்து தோணல. அவங்க வேற கேரக்டர் டெவலப் பண்றதுக்காக இங்க கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்காது. நாங்க என்னன்னு இப்போ ரிவீல் பண்ண மாட்டோம். 2 மினிட்ஸ்ல கதை முடிச்சிடலாம், சொல்லி முடிச்சிடலாம். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கே புரிய வச்சிருவாங்க. வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே காம் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் எதுவுமே வரவே இல்லை. அப்படியே வெயிட் பண்ணிருக்கோம், வருவீங்களா அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பாய் வந்து காப்பாத்திட்டாரு. இதுதான் வந்து கதை. வேறல எதுவுமே அதை பத்தி சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. இதனால கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை, ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்திலே வந்துருச்சு அந்த கதை எல்லாம். அந்த அதே கதையை திருப்பி எங்க வீட்டு மாப்பிள்ளையா அந்த படம் பேரு? நம்ம வீட்டு பிள்ளை. யா நம்ம வீட்டு பிள்ளை மாப்பிள்ளையா? நம்ம வீட்டு பிள்ளை எஸ்கே. அதோட பார்ட் 2 அந்த அதுதான் கதையே. மற்றபடி நத்திங். நீங்க வந்து இப்பயும் நாங்க சொல்றோம், இத வந்து இவளுங்க யாரா நீ கதை எழுது அப்படின்னா நீங்க பேசுவீங்களா? ஐ நோ கமெண்ட்ல பேஷ் பண்ணுவீங்க, அதுவும் தெரியும். இப்போ நீங்க எப்படி பார்க்கணும்னா ஒரு 2 பீப்புள் ரேண்டமா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு நீங்க பாப்பீங்க. ஒரு காமன் நாங்க சொல்ற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் வந்து நீங்களும் போய் பார்க்குறேன்னா பாருங்கள். நாங்கள் பாருங்கன்னு சஜஸ்ட்லாம் பண்ணல, பார்க்குறேன்னா பாருங்க. இல்லை டெலகிராமில் நாளைக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுறோம், நீங்கள் அதில் போய் பாருங்கள். உடனே இப்போ விஷால் அண்ணா வந்துடுவார். விஷால் கண்ணிலேருந்து டெலகிராமில் படம் வைக்கிறியான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? கான்ட்ரவர்சி இப்போ வேணாம். பாய்.